ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another travel vlog. இந்த வீடியோவில் நம்ம ஏற்காடில் இருக்க ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஒரு எங்கேஜிங் ஸ்பாட்டான பீக்கு பார்க்கை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா இந்த ஒரு இடமும் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட்டு தான். இந்த பீக்கு பார்க்கில் பெரியவங்களுக்கு 300 குழந்தைங்களுக்கு 200 வாங்குகிறாங்க. நீங்கள் குழந்தைங்களோட போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இங்கே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நிறைய டைப் ஆஃப் அனிமல்ஸ் எடுத்ததுமே ஆஸ்ட்ரிச் இதோ பாருங்கள் ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்து போனி ரைடு குழந்தைங்களுக்காக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்ண வண்ண கலர் மீன்கள்லாம் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாமே இங்கே இருந்தது. அது என்னன்றதை ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் தூரத்துலேயே உங்கள் குழந்தைங்க விளாட்றதுக்கான ஜேசிபி டைப் ஆஃப் விளையாட்டு ஜாமானும் இருந்துச்சு. இங்கேயும் வந்து விளாடலாம். நம்ம ஏர்லான்னு போனப்போ நம்மளை யாரும் அலோவ் பண்ணல. தம்பி நீ எலிஜிபிள் கிடையாதுன்ட்டாங்க. சரி நம்ம விளாட தான் முடியல, அட்லீஸ்ட் மற்ற பசங்க விளாட்றத வேடிக்கை பார்க்கலான்னு கொஞ்ச நேரம் இங்கே நின்று இதை வேடிக்கை பார்த்தாச்சு. ஏற்காடுலேயே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதாவது நல்ல டைம் பாஸ் ஆகக்கூடிய இடத்துல இந்த பீக்கு பார்க் ஒன்று மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய இடம். இந்த பீக்கு பார்க்கில் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டாக்ஸும் இருக்குது. நல்ல ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் டாக்ஸ் தான். அவங்கள வந்து பார்த்துக்கிறலான்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம அந்த பார்க்குள்ளே இருக்க பறவைகள் சரணாலயத்துக்கு தான் போனோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் கலந்து வச்சுருந்தாங்க. நம்ம செருப்பெல்லாம் அதில் மிதிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ தட் வந்து பறவைங்களுக்கு நம்ம செருப்பில் இருக்க அழுக்கோ இல்லைன்னா எதையாவது மிதிச்சுட்டு வந்திருப்போம், அது வந்து பறவைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை கொட்டி வச்சுருந்தாங்க. மிதிச்சுட்டு உள்ளே போனதுமே நிறைய லவ் பேர்ட்ஸு, சின்ன சின்னதாக லவ் பேர்ட்ஸு, பெரிய சைஸ் கிளிங்கள்லேருந்து மல்டிபிள் வகையான கிளிகள், பறவைகள் எல்லாம் இருந்தது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பறவைகள் சரணாலயம்னே சொல்லலாம். இந்த பறவைகள் சரணாலயத்தில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க வந்துட்டு உள்ளே நுழைஞ்சதுமே நம்ம கையில் கொஞ்சோண்டு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு ஸோ தட் நம்ம நின்னோன்னா நம்ம கையிலே வந்து இந்த கிளிகளாக இருக்கட்டும், லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து நமக்கு கையில் இருக்க ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்ககிட்டேருந்து இந்த கிளியை நம்ம பாரோ பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம கையில் இருக்கிறத உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம போன டைமில் கொஞ்சம் ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்ததுனால என்னாச்சு, நம்ம கையில் ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் இவன் வந்துட்டு ஃபுட்டை விட்டு நம்ம கையில் இருக்க வேர்வையை வந்துட்டு தேடி தேடி இது பண்ண ஆரம்பித்தான். அது நமக்கு கூச ஆரம்பிச்சிது. இங்கே பாருங்கள், வாட்சுக்குள்ளே அந்த கேப் இருக்கும்ல, நம்ம கைக்கு வாட்ச் கொண்டுடும்ல, அதை உட்காந்து இவன் வந்துட்டு கடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த வேர்வையை இது பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அவனும் பறந்து போயிட்டான். அதுக்கடுத்து மற்ற பறவைகளையும் பார்க்கலாம், பேர்ட்ஸையும் பார்க்கலான்ட்டு அப்படியே பொறுமையாக போய் ஒவ்வொருத்தங்களா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கீச்சுன்ட்டு பறவைங்க கத்துறது அதிகமாக கேட்கும். ஆனாலும் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். மேலே பாருங்கள், 2 பேர் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. பேட்மேனு நினைப்பவங்களுக்கு. அவங்கள பார்த்து முடிச்சுட்டு அடுத்து மற்ற பறவைகளையும் பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே போனாலே நமக்கு நல்லா டைம் பாஸ் ஆகுங்க. பொறுமையாக இங்கே நின்று எல்லா கிளிகளையும் முடிஞ்சால் வந்துட்டு நமக்கு இப்போ ஃபுட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். பட் பெரிய சைஸ் கிளிங்கெல்லாம் நான் வேறு யார்கிட்டையும் வந்து பார்த்ததில்ல. சின்ன சின்ன சைஸில் இருக்க கிளிங்கள், பறவைகள் எல்லாருக்கிட்டேயும் வந்து அந்த கையில் இருந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க கையை நீட்டி ஃபுட்டு வச்சு இது பண்ணு, அது ஜாலியாக இருக்கும். நீங்களும் உங்கள் கையிலையும் ஃபுட் வச்சுட்டு கிளிகளை வந்துட்டு ஏந்தி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு என்ஜாய் பண்ணலாம். லென்த்தி வீடியோவாக போட்டால் தான் வியூஸ் பெருசாக வரமாட்டேங்குது, யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி ஷார்ட்ஸாக அப்படியே வந்துட்டு நம்ம ட்ரிப்பே கவர் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு போட்டால் அதுவும் போக மாட்டேங்குது. சரி வேறு எப்படி எங்கேஜிங்காக கொண்டு போகலான்றதை நீங்களும் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். இவங்க எல்லாமே நல்லா கோல்டாக இருக்க பிளேஸஸில் இருக்கவங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம ஊர் வெயிலுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுறதுனால அவங்களும் கொஞ்சம் கூலாக இருக்கணும்னு ஐஸ் கட்டிலாம் போடுறாங்க. அவங்களும் அதை நல்லா கடிச்சு சாப்பிட்டு பாடியை கூல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி அவன் கடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். இவன் இந்த ஒயிட்டி எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. இவன் பேர் ஸ்னோவின்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கடிச்சிருவாங்களே அவனை ஒருத்தவனு. பட் ஆனால் எவனுமே கடிக்கலை, எல்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. இவன் வந்துட்டு ஃபுல்லாக இதை கடித்து தின்றதுலேயே தான் குறியாக இருந்தான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்ட்டு அவன் கிடந்தான். அவனை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆடு செம்ம முரட்டாடாக இருந்துச்சு. கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா ரகடாக முறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பார்த்தோன்னே இப்போ பாருங்கள், குட்டி ஒருத்தன் ஓடி வருவான். அந்த குட்டி ஓடி வருவான் பாருங்களேன் என்கிட்ட. இதோ வந்துட்டான்ல, என் செல்லக்குட்டி வந்துட்டான்ல அப்படின்ற மாதிரி வந்தான் நம்மக்கிட்ட. அப்புறம் அப்படியே சும்மா லேசாக தடவி கொடுத்துட்டு நம்ம வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருந்த கெடா செம்மையாக இருந்துச்சு. சும்மா கும்பல்லாம் பலமாக இருந்துச்சு. இவங்க ஆட்டுக்குட்டி எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன இடம் தான் வந்துட்டு
ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்க ஒட்டகத்தை பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் ராஜஸ்தான் வரைக்கும் நம்மளால் போக முடியல. நீங்கள் பீக்கு பார்க்லேயே வச்சுருந்தாங்க. இவனையே பார்த்து ராஜஸ்தானுக்கு போன ஒரு ஃபீலை நினச்சிட்டு அடுத்து நம்ம ராஜஸ்தான்லேருந்து எங்கே போக போகிறோம்னா காஷ்மீர் போக போகிறோம். பிகாஸ் இவனுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு காஷ்மீரி கோட் இருந்தான். காஷ்மீர் கோட்டுன்னாங்க பார்க்குறதுக்கு ஆடு மாதிரி இல்லாமல் ஏதோ கோல்டன் ரிட்ரீவர் கொம்பு வச்சுருக்க மாதிரி இருந்தான். இந்த கோல்டன் ரிட்ரீவர் கெட்டப்பில் இருக்க ஆடும் ஒட்டகமும் பக்கத்தில் இருந்தாங்க. இவங்கள பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி மாஸ்டர் படத்தில் சொன்ன ஆஸ்ட்ரிச் தெரியுமா, ஆஸ்ட்ரிச்சு, அதை பார்க்க வந்தோம். சும்மா லாங்லேருந்து பார்க்கும்போது வந்துட்டு காலெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் பார்த்தா தான் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. குச்சி மாதிரி இருக்கும்னு நினச்சா கால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. கழுத்து நல்லா பெண்ட் ஆகிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இவங்களையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து புறாக்கள் வச்சுருந்தாங்க. அவங்களும் பார்த்து முடிச்சுட்டு இந்த புறாக்களுக்கு பின்னாடியே அங்கிட்ட பாம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அங்கே போனோம் விளையாடுறதுக்கு. இந்த சைனாவில் பாலி, ஃபிலிப்பைன்ஸ் ஒரு சில இடத்துலலாம் இந்த பாம்பெல்லாம் தூக்கி கழுத்தில் விட்டு விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கேயும் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து பாம்பை பார்த்தாலே உடம்புலாம் ஒரு மாதிரி ஊறுற மாதிரி ஆயிடுது. நம்ம உடம்புல ஊறுற மாதிரி மற்றவங்க வச்சுருந்தாலும் நமக்கு அது ஊறுற மாதிரி ஆயிடும்ல. அங்கே பக்கத்தில் போகாமல் தூரத்தில் நின்று பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு ஓகே வெளியே போகலான்னு கிளம்பி வந்தாச்சு. அப்படி வர இடத்துல தான் நம்ம பார்த்தவங்க தான் இவங்க பப்பீஸ். நல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஷிட்ஸு இவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்தாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி ஜாலியாக அந்த கேர்டேக்கர்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஒரு சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கும் க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. சரி ஓகே நம்ம அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அதனால் இங்கே வந்துட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ண முடிஞ்சால் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் எதுவும் பண்ணாமல் அடுத்து வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகலான்ட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம எப்படி எந்த மாதிரி போட்டால் நீங்கள் பார்ப்பீங்கன்றத சொல்லுங்கள். ஸோ தட் அதை பேஸ் பண்ணி நம்ம போடலாம். பிகாஸ் இந்த வீடியோ மட்டும் நமக்கு ஒரு 8 மினிட்ஸ் பக்கம் வருது அரவுண்டு. அதுவும் வெறும் பீக்கு பார்க் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே பீக்கு பார்க் முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகணுன்றத அடுத்து நம்ம ஒரு ஷார்ட்ஸாக பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோவை தான் போடுவோம் வித்தின் 1 மினிட்டு. இந்த ஃபுல் என்டையர் ஏற்காடு சீரீஸுமே ஷார்ட்ஸாக தான் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.